நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானே, நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை என் கண்கள் கண்டதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனாயிருக்கிறேன், நீதிமானையும் அவன் சந்ததியையும் கர்த்தர் கைவிட்டதை என் கண்கள் கண்டதில்லை. அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை என் கண்கள் கண்டதில்லை. காரணம், என் தேவன் உண்மையுள்ளவர், அழைத்த அழைப்புல நடத்துகிறவர், உயர்த்துவேன் என்று சொன்ன வார்த்தையில உண்மை உள்ளவர், உயர்த்தினார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமும் இதுதான். ஓ நீதிமானாய் ஒருத்தர் கர்த்தருடைய சன்னதியில் நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உங்கள் சந்ததியை உயர்த்துவேன், உன் சந்ததி ஒலிவ மரத்தை போல வளர்ந்திருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். அவன் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் கையிட்டு செய்கிற இடங்களிலெல்லாம் ஆசீர்வாதம் பெருகும். ஈசாக்கு எங்கெல்லாம் துறவு சொன்னாலும் அங்க எல்லாம் தண்ணீர் வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. ரெகோபோத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்தினார். ஓ தேவனுடைய வார்த்தை பரத்திலிருந்து உங்களுக்கு நேராய் வருகிறது. நீதிமானாய் வாழுகிற உங்கள் சந்ததிக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் பிள்ளைகள் செழித்தோங்கி வளருவார்கள். உங்கள் பிள்ளைகள் செய்கிற காரியம் வாய்க்கும். அவன் சிறு வயதில் இருந்தாலும் அவன் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காரணம், நீதிமானின் சந்ததி.